தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். கிருபாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த பல வாரங்களாக வாயின் வார்த்தைகளும் வளமான வாழ்வும் என்கிறதான தலைப்பில் செய்திகளை தியானித்து கொண்டு வருகிறோம். நாம் பேசுகிற வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்க்கை மாறும் என்று நமக்கு தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளை சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கொண்டு வருகிறோம். வாயை சரிப்படுத்தணும்னா அதுக்கு முன்னாடி வாய் வார்த்தைகளுக்கும் நம்முடைய இருதயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆகவே நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கும் நம்முடைய இருதயத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று பார்த்தோம். அப்போ இந்த இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, பல நேரங்களில் இந்த இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் பலவிதமான அசுத்தங்கள் நிறைந்த இருதயமாகவே இருக்கிறது. இந்த இருதயத்தை தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு புதிய இருதயமாக நமக்கு கிருபையாய் மாற்றி தருகிறார். அப்படி கிருபையாய் மாற்றப்பட்ட இருதயம் ஏன் நல்ல வார்த்தைகளை பேச மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நாம் இப்போ கொஞ்ச நாளாக பார்க்குறோம். அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா கிருபையா மாற்றப்பட்ட இந்த இருதயத்துக்குள்ள தேவன் ஆளுகை செய்யணும், தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தை நிரப்பணும். அதற்கு பதிலாக தேவன் இருதயத்தை நிரப்புறதுக்கு பதிலாக மறுபடியும் பழைய காரியங்கள், ஒன்று இந்த உலகத்தினுடைய வழிபாடுகள், முன்னோர்களுடைய பாரம்பரியங்கள், நம்முடைய மாம்சமும் மனதும் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் எடுத்து ஏராளமானதை இருதயத்துக்குள்ளே போட்டு நாம் என்ன பண்ணுறோம்னா டம்ப் பண்ணி வைக்கிறோம். இப்போ இருதயம் என்பது ஒரு விளைநிலம் போன்றது. அதைத்தான் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில், மார்க் 4ஆம் அதிகாரத்தில், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில், இந்த 3 இடத்துலையுமே ஆண்டவர் விதை ஓமையாக சொல்லியிருப்பார். மத்தேயு 13, மார்க் 4, லூக்கா 8. இருதயம் என்பதை நிலம், அதில் எது போட்டாலும் விளையும், எது போட்டாலும் விளையும் அப்படின்வார். அப்போ இந்த இருதயத்துக்குள்ள வேண்டாத காரியங்கள்லாம் எடுத்துன்னு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அது என்ன பண்ணுதுன்னா தேவையில்லாத காரியங்களை அது பிறப்பிக்கிறது. இப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்களானால், புதிய மறுரூபமாக்கப்பட்டு புதிய மனுஷனாய் நீங்கள் மாறி இருப்பீர்களானால், உங்கள் இருதயம் தேவ வசனத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். தேவ வசனம் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். வேற எதுவும் உங்க இருதயத்தை நிரப்பக்கூடாது. ஆகவே அதுல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கப்புறம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக அவர் எதுவும் செய்யறதுக்கு இல்லை. இப்போ நாம தான் நமக்காக செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆகவே உங்கள் இருதயத்தை வசனம் ஆளுகை செய்ய வேண்டும். அதுக்காகத்தான் அந்த கொலோசையர் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் நம்ம வாசிச்சோம். உங்கள் இருதயங்களுக்குள்ளே தேவனுடைய வசனம், 16வது வசனம், பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. கொலோசையர் 3:16 என்ன நம்ம வாசிச்சோம்? உங்கள் இருதயத்தை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. ஆமா, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக. அப்ப வேற எதுவும் உங்களுக்குள்ள வாசமா இருக்கக்கூடாது. வசனம் தான் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாய் வாசமாய் இருக்க வேண்டும். அப்ப இந்த வசனம் வாசம் பண்ணாமல் போனால் என்ன நடக்கும்? அதைத்தான் சொன்னோம் போன வாரம். இந்த வசனம் வாசம் பண்ணலன்னா இங்க பிசாசு போய் தன்னை விட வேற பொல்லாத பெரிய ஆவிகளை கூட்டிட்டு இருதயத்துல குடியிருக்குமா. அப்ப வசனம் இல்லைன்னா பிசாசு வாழ்க்கையை ஆளுகை செய்யும். பிசாசு ஆளுகை செய்ததுன்னா எப்படி இருக்குது பாருங்க. வாழ்க்கையில ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பிசாசு ஆளுகை செஞ்சா என்னெல்லாம் நடக்கும்னு நீங்க பைபிள் படிச்சா தெரிஞ்சிடும்.
அவனை எடுத்துன்னு போய் வாழவே விடாது, அவனை நிம்மதியாக வாழ விடாது. அவன் போய் தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு தீயிலையும் தண்ணீர்லையும் அவனை தள்ளி அவன் நிம்மதியற்றவனாக கூக்குரல் இடுகிறவனாக சமுதாயத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டவனாக போய் கல்லறையில் வாழ்ந்துக்கிட்டு ரொம்ப பைத்தியக்காரன் மாதிரி வாழ்கிறான் ஒரு வாழ்க்கை. நீங்கள் அதெல்லாம் படிக்க முடியும் பைபிளில். அப்போ பேய் என்ன பண்ணுதுன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யுது. வசனம் ஆளுகை செய்யலைன்னா அங்கே பேய் ஆளுகை செய்யும், பிசாசு ஆளுகை செய்யும்னு பார்த்தோம். அப்போ பிசாசு ஆளுகை செய்யக்கூடாதுனாலே நம்ம இருதயத்தை வசனம் ஆளுகை செய்ய வேண்டும். வசனம் ஆளுகை செய்யும் போது முதல்ல வசனம் ஆளுகை செய்யும்போது என்ன நடக்கும்? இந்த யோவானில் ஒரு வசனம் சொன்ன பாருங்க, நீங்கள் வசனம் ஆளுகை செய்யும் போது நீங்கள் பண்ணுற ஜபம்லாம் கர்த்தர் கேட்பார். என் வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது என்ன பண்ணப்படும்? உங்களுக்கு செய்யப்படும். வசனம் உங்களை ஆளுகை செஞ்சதுனாலே நீங்கள் எதெல்லாம் கேட்குறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சாப்பா, நான் கேட்குற ஜபத்துக்கெல்லாம் ஏன் பதில் கிடைக்கல? ரொம்ப நாளாக நாங்கள் ஜபம் பண்ணுறோம்யா, ஏன் எங்கள் ஜபத்துக்கு பதில் கிடைக்கல? ஏன்னா வசனம் உன்னை ஆளுகை செய்யலை. இப்போ வசனம் உன் இருதயத்தை நிறைச்சி இல்லை, உன் இருதயத்தை வேற காரியங்கள் நிறைச்சிருக்குது. வசனம் ஆளுகை செஞ்சிருந்தா கட்டாயம் நீ ஜெபிக்கிற ஜபத்துக்கு பதில் கிடைக்கும். சில ஆட்கள் அப்படி கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? நம்ம எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கேட்குறோம், உபவாசம்லாம் போட்டு கேட்குறோம், 40 நாள் இருந்து கேட்குறோம், 40 நாள் இல்லை 400 நாள் இருந்து கேட்டாலும் இதுதான் அவரோட பிரமாணங்கள் மாறாதது. அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவ வசனம் நிறையப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உண்டாகும் ஆண்டவர் சொல்றார். சரி, அப்ப வசனம் நிலைச்சிருந்தா நீங்க கேட்கறது கிடைக்கும். அடுத்தது இன்னொன்னு இப்ப சொல்லிட்டு அடுத்ததுக்குள்ள போறேன். வசனம் உங்களுக்குள்ள நிலைச்சிருக்கும் போது தான் நீங்க இந்த பிசாசை ஜெயிக்க முடியும். போன வாரம் நான் சொன்னேன் உங்களுக்கு, இயேசுவானவரை பிசாசு சோதிச்சுக்கிட்டே இருந்தான் இல்லையா? என்ன பண்ணார் இயேசு கிறிஸ்து? மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வார்த்தையை சொல்லி சொல்லி அவனை என்ன பண்ணார்னா ஜெயம் எடுத்தார். எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. அப்போ எப்ப நீங்க வார்த்தையை பேசுறீங்களோ, வார்த்தையினால் நிறைந்திருக்கிறீர்களோ, அப்பொழுது பிசாசை நீங்கள் ஜெயிப்பீர்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. 1 யோவான் 2:14 வேகமா படிக்கலாமா? உங்க வாழ்க்கையில உங்களுடைய எதிராளியாகிய பிசாசை நீங்க ஜெயித்து வீழ்த்துவதற்கான ஒரு ஃபார்முலா அங்க சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, படிங்க பார்க்கலாம். பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதி இருக்கிறேன். என்னங்க இவரு வாலிபரை பார்க்கிற பார்வை பாருங்களேன், வித்தியாசமா பார்க்கிறாரு. வாலிபரே அப்படின்றாரு. வாலிபரே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? பலவான்களா இருக்கிறீர்கள் அப்படின்றாரு. என்ன டெய்லி ஜிம்முக்கு போவாங்களோ? பாருங்க, இப்ப இருக்கிற பாவம் வாலிபர்கள்லாம் பலவான்களா இருக்கிறது இல்லை. ஏன் என்ன எதனால பலவான்களா இருக்கிறது இல்லைன்னு சொல்றேன் நான். பலவான்னு சொல்றது இங்க சரீர பலத்தை சொல்லல, கையை மடக்கி கையில குப்பைய ஆம்ச காட்டுறத சொல்லலைங்க. அது இல்லைங்க. உள்ள இன்னர்மேன், உள்ளான மனுஷன் ரொம்ப பலமுள்ளவனா இருக்கிறான். எப்படி அந்த பலம் அவனுக்கு வந்துச்சு பாருங்க. இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் சின்ன காரியத்தை கூட அவனால என்ன பண்ண முடியலன்னா தாங்கி கொள்ள முடியல. ஏதாவது ஒரு காரியம்னா நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன்றான். ஏதாவது ஒரு காரியம்னா ஒரு குழந்தைக்கு, ஒரு குழந்தைன்னா ஒரு பாப்பா +2 படிக்கிற ஒரு பாப்பாவுக்கு அவன் நீட் எழுத போறா. பிள்ளைக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அழைச்சிட்டு வந்தாங்க. பாருங்க, அவன் என்ன முடிவில் இருக்கிறான்னா, இந்த எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணா வாழணும், ஃபெயில் ஆனா ஐயா கரெக்டாக சொல்ல பிடிச்சிட்டார் பாயிண்ட்டை. எல்லாம் டெக்னாலஜி தான். அந்த நிலையில் அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேசினேன், கொஞ்சம் தெளிவாக இருக்கிறா. இப்போ மறுபடியும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. கவனிங்க, இதெல்லாம் நீட்லலாம் ஃபெயில் ஆனால் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சா? கிடையாது. நீட் இல்லை, அது வேற இன்னும் 1000 எக்ஸாம் இருக்குது. இதை விட பெருசு வாழ்க்கை. சிலர் 10th ஃபெயில் ஆனா, +2 ஃபெயில் ஆனா, ஃபெயிலுன்றதே வாழ்க்கையை சக்ஸஸை நோக்கி போகிறது தானே. எல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஆல்வா எடிசன்லாம் எத்தனை முறை செத்துருக்கணும்? ஏன்னா அவ்வளோ ஃபெயிலு. ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடியும் எல்லா கண்டுபிடிப்புகளும் தோல்வியில தொடங்கி தான் வெற்றியில முடிஞ்சுது அதுக்கு பிறகு.
அப்போ வாழ்க்கையில சில ஆட்கள் உள்ள பலனே இல்லாம இருக்கிறாங்க. மக்கள்லாம் பாருங்க, வாலிபர்களுக்கு பலனே இல்லை, எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் கிடையாது அவங்களுக்கு. அப்ப இவர் சொல்றாரு, நீ பலவானா இருக்கிற, நீ பொல்லாங்கன்னு ஜெயிச்ச. எப்படி ஜெயிச்ச? தேவ வசனம் உனக்குள்ள நிலைத்திருக்கிறது அப்படின்னாரு. பாருங்க எவ்வளவு அற்புதமா போட்டிருக்காரு பாருங்க. அப்ப வசனம் உள்ள நிலைச்சதுன்னா நீ என்ன பண்ணிடுவோன்னா உள்ள ஸ்ட்ராங் ஆயிடுவேன். ஸ்ட்ராங் ஆகி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், பிசாசு எவ்வளோ பெரிய போராட்டங்களை கொண்டு வந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் தைரியமாக நிற்பீங்க. அந்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் தான் பிரச்சனையை மேற்கொள்ளுவீங்க. நீங்கள் ஜெயம் எடுத்து மேலே வருவீங்க. காரணம், வசனம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறது. உங்கள் இருதயத்தை வசனம் ஆளுகை செய்கிறது. அப்ப நல்லா கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இருதயத்திற்குள்ள வசனம் ஆளுகை செய்தா நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஆமா, நம்புறவங்களுக்கு மட்டும்தான் பைபிள் பலிக்கணும் இருக்குது. அதெல்லாம் படிக்க போறோம் இன்னைக்கு. நம்பாதவங்களுக்கு அது பலிக்காது. ஏன்னா இது எப்பவுமே ஒரு விசுவாச மார்க்கம், விசுவாசத்தின் அடிப்படையில் தான் எல்லாம் வேலை செய்யுது. நீங்க இதெல்லாம் எழுதி இருக்குது, இதெல்லாம் இவர் சொல்றாரு, சொல்றதெல்லாம் நடக்குமா பிரதர்? நடக்கும்னு நினைச்சா மட்டும்தான் நடக்கும், நடக்காதுன்னு நினைச்சா நடக்கவே நடக்காது. அந்த எண்ணம் வந்துச்சுனாலே உனக்கு பலிக்காதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் பலிக்கும், உனக்கு பலிக்காது. அப்ப கவனிங்க, இந்த உலகத்துல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பல பிரச்சனைகளுக்கு வழியாக கடந்து போறீங்க. எவ்வளவு போராட்டம், தினம் தினம் ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு சவால்களை சந்திக்கிறீங்க. அது நிமித்தமாக உண்டாகிற கவலைகள், அது நிமித்தமாக உண்டாகிற பயங்கள், அது நிமித்தமாக உண்டாகிற சோர்வுகள் உங்களோட வாழ்க்கையில உங்களை மேல எழும்ப விடாதபடி உங்களை தளர்த்தி போடும் பொழுது இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை நிறைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தை நிறைக்குமானால், நான் சொல்லுகிறேன், மலை போல வரக்கூடிய பிரச்சனைகள் கூட, சமுத்திர அலைகள் போல உங்களை இழுத்து செல்லுகிற பிரச்சனைகள் மத்தியில் கூட நீங்கள் ஜெயம் எடுத்து வெற்றி உள்ளவர்களாய் வாழ இந்த வார்த்தையினால் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ இருதயத்தை வார்த்தையினால் நிரப்ப வேண்டியது அவசியம். வார்த்தையினால் நிரப்புறதுக்கு என்ன பண்ணணும்? போன வாரம் ஒரு காரியம் சொன்னேன். ஒன்று என்ன, முதல்ல அந்நிய ஜனங்களை விட்டு பிரிஞ்சு வாழணும். முதல்ல செப்பரேஷன், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களா இருக்கணும். என்னங்க, வார்த்தை இருதயத்தில் நிறைகிறதுக்கும் அந்நிய மக்களை விட்டு பிரியறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? போன வாரம் அதை தான் சொன்னேன். நல்லா கவனிங்க. நீங்க எந்த மக்களோட அதிகமாக சேர்றீங்களோ, உலகத்தில் சொல்லுவாங்க பூவோட சேர்ந்த நாறு மணக்கும் அப்படின்னுவாங்க. உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் உன்னை பத்தி சொல்றேன் அப்படின்னுவாங்க. நாம யாரோட சேர்றோமோ அவங்களுடைய செயல்பாடுகளுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அவங்க பழக்கங்க, அவங்க சுபாவங்க, அவங்க செயல்பாடுகளுடைய தாக்கங்கள் நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்க கூடியதாக இருக்கும். அதனால தான் அந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கண்டிப்பான பிரசங்கங்கள்லாம் சில நேரத்தில் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? டிவி பார்க்காத, ஃபோனை யூஸ் பண்ணாத, இன்டர்நெட் யூஸ் பண்ணாதன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. கவனிங்க, அதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் தான். இப்போ நாம் அப்படிலாம் சொல்றது கிடையாது. அப்படி சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால நாம என்ன சொல்றோம்னா, நீ செய்யற ஒண்ணு உன்னை பக்தி விருத்தி அடைய செய்தா நீ பாரு. உன் நேரத்தை அது கன்சியூம் பண்ணுது. ரொம்ப நேரம் உட்காந்து டிவியே பார்த்துட்டு இருக்கு, உன் நேரத்தை எடுத்துக்குது, உன் எனர்ஜி எடுத்துக்குது. சும்மா போற வர டாக்டர்ஸ்லாம் சொல்றாங்க, இந்த ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்காத, அது என்ன பண்ணுது? உன்னுடைய ஸ்லீப்பிங்கை டிஸ்டர்ப் பண்ணுது. தூங்க போறதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பார்க்கறத கட் பண்ணுன்றாங்க இல்லை சொல்றாங்க. நம்ம அதை கேட்கறதே கிடையாது. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான், நம்ம ஏஞ்சிக்கும் போதே போன்ல தான் முழிக்கிறோம். 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஸ்கிரீனுக்கே போனோன்றாங்க. ஸோ உங்க தூக்கத்தெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது அது. டாக்டர், சரி நம்ம சர்ச்சில் சொல்றதான் கேட்கல, டாக்டர் சொல்றதா கேட்கறோமோ அதுவும் கேட்க மாட்டோம், நம்ம எதையுமே கேட்க மாட்டோம். ஆனா பிரச்சனை வந்துட்டா மட்டும் சர்ச்சுக்கு வரணும், பாஸ்ட் வந்து ஜெபம் பண்ணணும், பாஸ்ட் கையில இருந்து பவர் டைன்னு போய் டிஸ்டன்ஸ் சுகமாக்கிடும் அவங்கள. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. கவனிங்க, அப்ப என்ன, நமக்கு நாம இங்க சில காரியங்களை கவனிக்க வேண்டியதா இருக்குது. உலகத்து மக்களுடைய செயல்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதா இருக்குது. அதனால தான் இந்த டிவி, இன்டர்நெட்டு, ஃபோனு இதெல்லாம் அதுகிட்ட இருந்து நீங்க கேட்கிற பார்க்கிற எல்லா செய்திகளும் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே போய் சேருகிறது, உங்களுடைய இருதயத்துக்குள்ளே போய் சேருகிறது. அதனாலே உங்களுடைய இருதயம் நிரப்பப்படுகிறது. அதுல உங்களுக்கு சந்தேகமே இல்லை. நீங்க பார்த்து சிலர்லாம், நான் வேற ஒன்றும் பார்க்க மாட்டேன் பிரதர், வெறும் காமெடி தான் பார்த்து பார்த்து சிரிச்சுக்கின்னு இருப்பேன். அதான்
கொஞ்ச நேரம் ரீல்ஸாக பார்த்தா மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதுதான் கரெக்டு தான். நீங்கள் ரீல்ஸ் பார்க்கறது உங்கள் ரிலாக்ஸேஷனுக்காக தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் அது சின்ன சின்ன துளி துளியாக போய் என்ன பண்ணுதுன்னா உங்கள் இருதயத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் துளி துளியாக பார்க்கறது, எவ்வளோ நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னு உங்கள் ஃபோனோட ஸ்க்ரீன் டைமை போய் பாருங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துருக்குதுன்னு. ஆனால் நீங்கள் என்னைக்காவது அவ்வளோ நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி இருப்பீங்களா? உங்கள் ஜெபத்துக்கோ வேத வாசிப்புக்கோ ஆலய காரியங்களுக்கோ அவ்வளோ நேரம் ஒதுக்கி இருப்பீங்களா? கொஞ்சம் அதை பார்க்கணும். நம்ம ஏடா இதில் இவ்வளோ நேரம் செலவு பண்ணோமே, அதில் செலவு பண்ணோமா? நம்ம சில ஆட்களுக்கு சொல்லுவாங்கன்னா தெரியும், ஐயா நான் பார்த்தா வெறும் நல்ல காரியம் மட்டும்தான் பார்ப்பேன். கரெக்டு, பார்த்த ரைட்டு, டெய்லி பார்க்குற நல்ல காரியம் என்ன மாற்றிக்கின நீயும் 10 வருஷமாக தான் பார்க்குற, ஒரே தத்துவங்களா தான் பார்க்குற, ஒரே அட்வைஸ் தான், ஒரே நல்ல சிலர்லாம் ஸ்டேட்டஸ்லாம் வைக்கிறத பாருங்களேன், என்ன ஒரே சூஃபி தத்துவங்கள் தான். ஆமாம், ஃபிலாசபி தான் வைக்கிறதெல்லாம் பாருங்க. இங்கத்து ஆளுங்களே கிடையாது. ஆமாம், நீ வச்சிய வாழ்க்கை சீர்பட்டுதா? படலை. நம்ம வாழ்க்கை சீர்படலையே, அப்புறம் என்னத்துக்கு இப்போ தத்துவத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம்? அப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே போகுது. அது உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்குதான் பாருங்க. பாருங்கள், முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணுங்க. இந்த பூமியில் கொஞ்ச நாள் வாழ போகிறோம். 80-90 வருஷம் நீங்கள் வாழ்கிறீங்கன்னா நீங்கள் நல்ல சுகமாக வாழணும், சந்தோஷமாக மன நிறைவாக நீங்கள் வாழணும். நீங்கள் வாழ்ந்து, உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்து, உங்கள் தலைமுறைகள் வாழ்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக இந்த பூமியில் இந்த ஓட்டத்தை முடிக்கணும். அதுக்கு என்ன வழியோ அதை நீங்கள் பாருங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால். யார் நிதானிக்கணும்? உன்னை நீ நிதானிச்சுக்க. நம்மளை யாரும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நல்லா கவனிக்கிறீங்களா? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? உங்களை யாரும் குற்றம் சாட்ட முடியாது. உங்களை குற்றவாளின்னு எவனுமே தீர்க்க முடியாது. இந்த உலகமே உங்களை குற்றவாளின்னு சொன்னா கூட நீங்க குற்றவாளி கிடையாது. ஏன்னா தேவன் நீதிமானாக்கி இருக்கிறார். விளங்குதா உங்களுக்கு? அதனால உங்களை நீங்க நிதானிங்கன்றார். இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார், உங்க மனசாட்சிக்குள்ள இருக்கிறாரு. நீ நிதானிச்சுக்க. உன் வாழ்க்கைய நீ செய்யறதெல்லாம் கரெக்டா? உன் செயல்பாடுகள்லாம் ஓகேவா? எல்லாம் உன்னுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவானது தானா? உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு இது உதவி செய்யுமா? உன் வாழ்க்கையில நன்மைகளை கொண்டு வருமா? இதுதான் உனக்கு ஜீவனா? இதுதான் உனக்கு சமாதானமா? உன் தலைமுறைகளுக்கு இதுதான் ஆசீர்வாதமா? அதெல்லாம் நீங்க தான் நிதானிக்கணும். உங்களுக்கு யாரும் இது தப்பு இது சரின்னா சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. நீ நிதானிச்சுக்கன்றார் ஆண்டவர். உன்கிட்ட கொடுத்துட்டார் அந்த பொறுப்பை. நீ ஏன் நிதானிச்சுக்கிட்டு நீ டிராவல் பண்ணுன்றாரு. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், முதல்ல உங்க வாழ்க்கையில இந்த உலகத்தோட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியத்தை கவனிங்க. ஐக்கியத்தைனா திரும்பவும் நான் அதுக்குள்ளேயே போல சொல்றேன், மக்களோட அன்பா இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு நீங்க உட்படாதீங்க. அவங்க வாழ்க்கை முறை வேற, நம்ம வாழ்க்கை முறை வேற. அவங்களோட லைஃப், அவங்க லைஃபோட பர்பஸ் வேற, நம்ம லைஃபோட பர்பஸ் வேற. அவங்களோட கோல் செட்டிங் வேற, நம்மளோட கோல் செட்டிங் வேற. சரியா? அவங்க ஓட்டம் வேற ஒன்றை நோக்கியது, நம்முடைய ஓட்டம் வேற ஒன்றை நோக்கியது. போன வாரம் பேசும்போது தம்பி, ஆண்கள் ஐக்கியத்தில் தம்பி ஒரு காரியம் கேட்டார், நம்முடைய கோல்ஸ் எங்கே ரீச் பண்ணுறது? நம்ம கோல்ஸே வேற. அவங்க கோல்ஸ் 1000 crores, நம்ம கோல்ஸ் க்ரௌனு, ஹெவன்லி க்ரௌன் தான் நம்ம கோல். அதை நோக்கி தான் நம்ம என்ன பண்ணணும்? ஓடணும். அதுதான் வாழ்க்கையை வித்தியாசமாக ஓட வைக்கிறது. கவனிங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய எண்ணத்திலும் இது ஆழமாய் பதியட்டும். எது? நான் ஒரு உலகத்தான் அல்ல, நான் தேவனால் மீட்கப்பட்டவன், நான் தேவனால் ரட்சிக்கப்பட்டவன் என்கிற எண்ணம் ஆழமா பதியணும். சரி, இப்ப ரெண்டாவது காரியம், நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழணும். உங்க இருதயம் வார்த்தையினால் நிரம்புறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன்? பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வாழணும். இப்ப ரெண்டாவது ஒரு காரியம் சொல்றேன், தயவு செய்து எல்லாரும் சங்கீதத்துக்கு வாங்க. சங்கீதம் 1. இந்த சங்கீதம் 1 எப்பவுமே ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். உங்களோட வாழ்க்கையில எல்லாரும் விரும்பி படிப்பீங்க. ஆனால் அதனுடைய அர்த்தம் புரிஞ்சிங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த வார்த்தையிலேயே 3-4 வசனங்கள்ல ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டு இருப்பாரு. என்ன சொல்லிட்டு இருப்பாரு? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அழகா ஒரு படம் இருக்கும் பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில், பாருங்க, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு இருக்கிற ஒரு தோட்டம் இருந்ததுன்னா அந்த தோட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்?
பச்சை பசேல்னு இருக்கும், கண்ணுக்கே குளிர்ச்சியா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதான் வாழ்க்கை. கடவுள் உங்களை அப்படிதான் வாழ வைக்க விரும்புறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? தேவன் என்ன இப்படிதான் வாழ வைக்க விரும்புறாருன்னு உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் சொல்றாரு, அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். அது முடிக்கும் போது எப்படி முடிக்கிறாரு? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சிலர் பாருங்க, எது செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது. சிலர் எது செஞ்சாலும் விருத்திக்கு வர மாட்டேங்குது. சிலர் 100 வேலை மாத்துவான், 100 வேலையிலையும் ஃபெயிலியர். பார்த்திருக்கீங்களா? சிலர் 100 வேலையிலேயே சக்சஸ். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன்னா செஞ்ச நீ தொட்டனாலே அது தொலைங்கிடும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீ தொட்டாலே தொலைங்கிடும். அதான் வேதம் சொல்றது. நீ என்ன சொல்றது, இது ஒண்ணுத்துக்குமே லாய்க்கில்லாதுன்னு ஒண்ணு கையை வச்சனா எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பாப்பா அதெல்லாம் அதுலலாம் போய் காசை போடாத. இல்ல இல்ல, நீ காசை போட்டா அது மாசாயிடும். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆமா, காரணம் என்னன்னா நீ உன் கையை அந்த மாதிரி, உன் கையை கர்த்தர் ஆசீர்வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா, உன் கையில கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. ஆண்டவர் உன் கையோட கூட இருக்கிறார். இது ரொம்ப பேருக்கு என்ன பண்றது இல்லைன்னா இது தெரியறது இல்லை. சிலருக்கு தொட்டது எல்லாம் ஃபெயிலியர். எது தொட்டாலும் வேலைக்கு ஆக மாட்டேந்தியா, ஆவாது. அதுக்கு காரணம் இங்க இருக்கு, அழகா சொல்லி இருக்கிறது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா எவன் போற வரவெல்லாம் செய்யறது வாச்சிருமா? கிடையாது. அங்க ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு பாருங்க. வசனம் என்ன இருக்குது படிங்க பார்க்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அவ்வளவுதான். இதுதான் போன வாரம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு பேர் தான் அது என்னது, புறஜாதியோட கலக்காதீங்கன்னு சொன்னது இதான். அது பைபிள்ல பாருங்க, ஒரே விஷயத்த பல இடங்கள்ல வேற வேற மாதிரி சொல்லியிருக்கோம். அந்நிய மக்களோட கலக்காதீங்கன்றது இதுதான். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போறோம். அடுத்த பாயிண்ட் என்ன? கர்த்தருடைய வேதத்தில், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இதுதான் இப்போ முக்கியமானது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. எல்லாரும் சொல்லுங்க, வேதத்தில் பிரியமாயிருந்து. எல்லாரும் உங்க கைகளில் பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிள் இருந்தா கையில தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். சிலர் பைபிள்லாம் கையில் எடுத்துன்னு வர மாட்டாங்க. ஐயோ, அதெல்லாம் யாருங்க கையில் எடுத்துன்னு வர்றது? இந்த பைபிளை ஒருத்தன் இதன் மேல் பிரியமா இருந்தால், நல்லா கவனிக்கணும், பிரியமா இருந்து. இன்னைக்கு ரெண்டாவதா நான் உங்களுக்கு சொல்ல போற காரியம் என்னன்னா, வேதமும் தியானமும். முதல்ல புறஜாதிகளை விட்டு பிரிஞ்சிருக்கணும். உங்க இருதயத்தை தேவ வசனம் ஆளுகை செய்யணும்னா புறஜாதியரை விட்டு பிரியணும். ரெண்டாவது வேதமும் தியானமும். அதை பற்றி தான் இன்னைக்கு கொஞ்சம் பேச போறேன். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் தொடருவோம். கவனிங்க, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இந்த வேதத்தை உங்கள எத்தனை பேரு இதில் பிரியமாய் இருக்கிறீர்கள்? இதை நேசிக்கிறீங்களா? நீங்க உங்க இருதயம் இந்த வசனங்களை நேசிக்கிறதா? உங்கள் உள்ளம் வசனத்தின் மேல் வாஞ்சையா இருக்கிறதா? பிரியமா இருந்து. பிரியமா இருந்துன்னா புரியுதா உங்களுக்கு? பிரியமா இருந்துன்னா என்னது? சொல்லுங்க. நேசித்து அன்பாயிருந்து, இந்த வேத வசனத்தின் மேல அன்பாயிருந்து. இதை நேசிக்கிறீங்களா நீங்க? இன்னொரு வார்த்தை ஆங்கிலத்துல டிலைட்னு போட்டிருக்குது. கர்த்தருடைய வேதத்தில் டிலைட்னா என்னது? மகிழ்ச்சியா இருந்து. அதாவது இந்த நேசம் எங்க இருக்குதோ அந்த நேசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, சிலர் ஆண்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும் பாருங்க. மனைவியை பார்த்தாலே மகிழ்ச்சி தானே அண்ணே, பொங்குது சிரிப்பு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவளை நினைச்சாதான் என் வயிறெல்லாம் பத்தி எரியுதுன்றான் நம்மால். நேசம் இல்லை உள்ளத்துக்குள்ள. கவனிங்க, நேசம் இருந்ததுன்னா அவங்கள நினைச்சா மகிழ்ச்சி உண்டாகும். யாரை நினைச்சா மகிழ்ச்சி உண்டாகுதோ அதுக்கு பேர் தான் நேசம். சில ஆட்களுக்கு வேற யாரையோ நினைச்சா வருது, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. அது போகலாம். இப்போ நான் அங்கே போல. ஆனால் கவனிங்க, நேசம் எப்படிங்க வரும்? நேசம் வரணும்னா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் நேரம் செலவு பண்ணி அவங்களோட பேசி அவங்கள புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். பிறகு அவங்களுடைய கவனிங்க, அவங்களுடைய சின்ன சின்ன அவங்க கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சு அதெல்லாம் பாராட்டி அதெல்லாம் மெச்சிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது நேசம் ஆட்டோமேட்டிக்கா வரும்.
சரியா? நம்மளால என்ன நினைக்கிறான்னா, ஒருத்தர் கிட்ட இருக்கிற பிளஸ் மட்டும் பார்த்துட்டு நேசிக்கணும்னு நினைப்பான். பிளஸ் மட்டும் பார்த்துட்டு போய் நேசிச்சேன்னா கொஞ்ச நாள் பிளஸ் இருக்கும், அப்புறம் மைனஸ் எல்லாம் தெரியும். 1 2 3 மைனஸ் தெரியும். ஐயோ, பிளஸ்ஸை விட மைனஸ் நிறைய இருக்குடா அப்படின்ன உடனே நேசம் என்ன ஆயிடுதுன்னா குறைஞ்சிடுது. நேசம் என்னைக்குமே குறையக்கூடாதுன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில கவனிங்க, என்ன நினைக்கணும்னா, இவங்களுடைய வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன குறைகள் இருக்கும், இவங்களை நம்ம நேசிக்கணும்னு நினைக்கணும் முதல்ல. எந்த உறவுலையும் அப்படிதான். அப்ப அதுக்காக வேதம் ஏதோ குறை உள்ளதுன்னு சொல்ல வரேன்னு நினைச்சிடாதீங்க. இந்த வேதத்தை நேசித்து, வேதம் உங்களுடைய மகிழ்ச்சியா இருந்து, அப்படி உங்களுக்கு வேதம், ஏன்னா இது பாருங்க, இதை நான் சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் நான் அதை மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி தெரியும். ஆனா நான் கடந்து வந்த பாதையை நான் சொல்றதுல எப்பவுமே நான் வெட்கப்படுறதே கிடையாது. பலமுறை சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் சொல்றேன். இந்த வேதம் எனக்கு, நான் சாப்பிட்ற சாப்பாட்டை விட எனக்கு அதிகமான இன்பம் இப்போ இல்லை, என்னோட 13வது வயசுல இருந்து 13 இயர்ஸ், என்னுடைய 14 வயசுல இந்த பைபிளை வாங்கணுமேன்ற ஏக்கம் எனக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை எப்படி ஒரு பெரிய பைபிளை எப்படி வாங்குறது? என்கிட்ட புதிய ஏற்பாடு தான் இருந்தது. புதிய ஏற்பாடை படிச்சு முடிச்சிட்டேன் கடகடன்னு. ஆக இந்த பெரிய பைபிளை வாங்க முடியல, எப்படியாவது வாங்கணும் தாகம். அதுக்காக ஜெபம் பண்றேன், வீட்டில் காசு கேட்க முடியாது, அதுக்காக ஜெபம் பண்றேன். அதுக்காக பல நாட்களாக, ஆண்டவரே ஒரு பைபிள் கொடுத்த கூடாது, நான் ஃபுல்லாக கொஞ்சம் படிச்சிடணுமே அப்படின்னு 14 வயசுல அப்படி ஒரு ஏக்கம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டார். என் நண்பர்கள் கொஞ்சம் பேர் காசு கொடுத்தாங்க. அந்த காசுல இந்த வேதத்தை வாங்கினோம் பாருங்க, அப்படி ஒரு சந்தோஷம் என் வாழ்க்கையில. அன்னைக்கு எத்தனை இரவுகள் இந்த வேதம் நானும் தான், பல இரவுகள். நான் சொல்றேன், எத்தனையோ நாட்கள் தூங்காம கொள்ளாம இந்த வேதத்தை வாசித்து முடிச்சேன். ஒரு முறை வாசிச்சேன், சந்தோஷம் வரல. 2 முறை வாசிக்கிறேன், சந்தோஷம் வரல. 50 முறை வாசிக்கிறேன், சந்தோஷம் வரல. இன்னமும் வாசிச்சுன்னுக்கிறேன், சந்தோஷம். அதாவது அதை வாசிச்சிட்டோமே, இது முடிஞ்சிச்சு, இது தெரிஞ்சது தானேன்னு எனக்கு இன்னும் தோணலை. இன்னும் அது கூட நேரம் செலவு பண்ணணுமே, இன்னும் அதோட நேரம் அதிகமாக கொடுக்கணுமேன்னு ஏக்கமும் ஆசையும் பெருகி கொண்டே தான் இருக்கிறதே தவிர ஒரு நாளும் குறையல. அதுக்காக கவனிங்க, உங்களை அப்படியே உட்காந்து 24 மணி நேரமும் பைபிள் படிச்சுனே இருக்க சொல்கிறேன்னா இல்லை. ஆனால் இந்த வேதம் உங்களுக்கு வாஞ்சையா இருக்கிறதா என்பது தான் கேள்வி. தெசலோனிக்கே பட்டணத்தில் பெராயா பட்டணத்தில் உள்ள மக்கள் இந்த வேதத்தின் மேல் அப்படி ஒரு வாஞ்சையா இருந்தார்கள். 17ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மனோவாஞ்சையாய் தேவனுடைய வார்த்தையின் மேல மனோவாஞ்சை. அப்ப முதல்ல இந்த வசனத்தை என்ன பண்ணணும்னா, நீங்க வேதத்தை நேசிக்கிறவர்களாய் மாறணும். வேதத்தை நேசிச்சீங்கன்னா வேதத்தை உங்க உள்ளத்துக்குள்ள கொண்டு போவீங்க. நல்லா கவனிங்க, வேத வசனங்கள் உள்ளத்துக்குள்ள போறதுக்கு 2 முக்கியமான வழிகளை ஆண்டவர் வச்சிருக்கார். ஒண்ணு, நீங்களே வாசித்து அதை உங்க உள்ளத்துக்குள்ள கொண்டு போறது வேத வாசிப்பு. சிலருக்கு அது கிரமமா ஒரு பழக்கமா இருக்கும். சிலர் காலையில எழுந்த உடனே வேதம் வாசிப்பாங்க, பிள்ளைகளை வேதம் வாசிக்க வைப்பாங்க, இரவு நேரத்துல வேதம் வாசிச்சுட்டு தான் படுப்பாங்க சில குடும்பங்கள்ல. ஒரு வேதாகம ஆசிரியர் மதிப்புக்குரிய ஸ்டான்லின்னு ஒரு ஐயா இருக்கிறாங்க வேலூர்ல. அந்த ஐயா சொல்லுவாங்க, அவங்க சில வேத பகுதிகளை மனப்பாடம் பண்ணி சொல்லலைன்னா அவங்க வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாதான். நீங்க அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டா உங்க பிள்ளைங்களை நடத்துங்கன்னு சொல்லலை, சொல்லிக் கொடுக்காதீங்க பாஸ்டர்னு பசங்க பாருங்க ஒரே அங்கலாய்ப்பு. அது இல்லை. ஆனா வசனத்தை படிக்க வைக்கிறதுக்கு அந்த பெற்றோர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசத்துக்காக அதை சொல்றேன். சில வசனங்களை படிக்கணும் பிள்ளைங்க, இந்த வயசுலயே படிக்கணும். வேதத்தை உட்கார வச்சு வாசிக்கணும். பல மணி நேரம் போன்ல உட்காந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாள், எதையோ கண்டதை பார்த்துட்டு இருக்கிறாங்களே, வேதத்தை கொஞ்ச நேரம் திறந்து இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் பெற்றோர்களுக்கு வேணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, அப்ப இந்த வேதத்தை வாசிக்கணும். நீங்களும் நானும் வேதத்தை தினசரி வாசிக்கிறதுக்கு நாம நேரம் எடுத்துக்கொள்றோமா? இன்னைக்கு நம்ம கைகள்ல பாருங்க, இன்னைக்கு இந்த வேத புத்தகம் ரொம்ப கம்மியான காசுல நமக்கு கிடைக்குது இல்லையா? 150 ரூபா 200 ரூபாய் வச்சா இது ஒரு வேத புத்தகம் நம்ம கையில வந்துருது. ஆனா இது ஒவ்வொன்றும் பிரிண்ட் பண்றதுக்கு ஏராளமான பணம் ஆகுறது. 450 ரூபா 500 ரூபாய் ஆகுது ஒரு புஸ்தகத்தை அடிக்கிறதுக்கு. 450 ரூபாய்க்கு அடிச்சு 200 ரூபாய்க்கு எவனா கொடுப்பானா?
நான் பைத்தியக்காரங்க, இந்த கிறிஸ்தவங்களுக்கு பிழைக்கவே தெரிலன்றாங்க பாருங்க. இல்லை இது பிழைக்கிறது இல்லை, இது பிழைக்கிற மேட்டரே கிடையாது. இது அதை விட பெருசு. அது காரணம் என்னன்னா, எல்லாரும் இதனால் பிழைக்க வேண்டும் என்பதற்காக. பிரைஸ் காட். ஆமே. எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளே இது போச்சுன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். எல்லாருக்கும் பிழைப்பு இது உண்டாக்கும். ஆகவே இது எல்லார் கையிலையும் போய் சேரணுன்றதுக்காக அந்த மாதிரிலாம் பண்றாங்க. அப்போ எல்லார் கையிலையும் வேதாகமம் இருக்குது. இந்த வேதத்தை எடுத்து என்ன பண்ணணும்னா வாசிக்கணும், நல்லா கவனிக்கணும், கிரமமா வாசிக்கணும். இந்த வசனத்தை வாசிச்சு இருதயத்துல நிறுத்தணுன்றார். இப்பதான் வாசிக்க கேட்ட வேத பகுதி நல்லா கவனிங்க. இந்த வேதத்தை இருதயத்துக்குள்ள கொண்டு போகும்போது, உன் இருதயத்துக்குள்ள கொண்டு போகும் என்னெல்லாம் நடக்குது, தயவு செய்து வாங்க. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.